அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். யாருமே மின்னலுக்கு பயப்படுவது கிடையாது, இடிக்கு தான் பயப்படுறாங்க. ஆனால் இடிக்கு கண்டு பயப்படவே தேவையில்லை. ஏனென்றால் அந்த இடி முன்பாகவே முடிந்து விட்டது. மின்னல் வெட்டிய உடனே இடியும் முடிந்து விட்டது. பூமிக்கு வெளிச்சம் சீக்கிரம் வந்துடுது, சப்தம் கொஞ்சம் லேட்டாக வருது, அவ்வளவுதான் விஷயம். ஆகவே இடிக்கு பயப்படவே தேவையில்லை. அதே போன்ற நம்முடைய மனதிலே வரக்கூடிய உணர்வுகள் அனைத்துமே வந்ததுக்கு பிறகுதான் தெரிந்து விடுகின்றது. அது மறைந்து விட்டது, நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதை திரும்ப இழுத்து பிடிக்கிறனால தான் சிக்கலே ஏற்படுகின்றது. எப்படி இடிக்கு பயப்பட தேவையில்லையோ அதே போல் வந்த உணர்வுக்கு பயப்பட தேவையில்லை, அது ஓடி மறைந்துவிடும். அதை இழுத்து பிடித்து திரும்ப நினைத்து பார்த்தால்தான் சிக்கலே ஏற்படுகின்றது. புறத்துக்கு தேவையானால் பயன்படுத்தி கொள்ளலாம், இல்லை என்றால் அப்படியே விட்டுவிடலாம்.